சித்தர்களின் ஆசியை பெற உன் உள்ளத்தை தூய்மையாக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் வருகையில் சித்தர்களும் முனிவர்களும் நம்மை சுற்றி உலவுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்களின் ஆசியை பெறுவது எப்படி தெரியுமா? சில சமயங்களில் அவர்களின் சாபத்தை பெறாமலிருப்பது எப்படி என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? உண்மையில் சித்தர்களும் முனிவர்களும் பல ரூபங்களில் ஒரு எளிய யாத்ரீகராக, ஒரு விலங்காக அல்லது ஒரு நறுமணமாக கூட நம்மிடையே கடந்து செல்லலாம். மன தூய்மையுடனும் அகங்காரமற்றும் ஆழ்ந்த பக்தியுடனும் கிரிவலம் செய்பவர்களுக்கே அவர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆசியின் அறிகுறிகள் மிகச் சூட்சுமமானவை. திடீர் மன அமைதி, தெளிவான சிந்தனை அல்லது ஆழ்ந்த உள்ஞானம் தோன்றுவது போன்ற உணர்வுகள். இரைச்சல், மற்றவர்களுக்கு தொல்லை அல்லது ஆணவத்துடன் நடப்பவர்கள் அவர்களின் அருளை பெற முடியாமல் போகலாம். அமைதியும் பக்தியுமே முக்கியம். ஆகவே கிரிவலத்தின் போது சித்தர்களின் ஆசியை பெற புற அடையாளங்களை தேடாமல் நமது மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு அண்ணாமலையானின் நாமத்தை உச்சரித்து அனைவரிடமும் அன்பு செலுத்துவதே உண்மையான வழி. சிவனின் அருளால் மனம் தூய்மையாக இருந்தால் அடுத்த கதையை எதிர்பார்க்காதே.